சுதந்திர இந்தியாவில் முதல் முறையா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கண் கலங்கி இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காரு. ஒரு 32 வயது இளைஞருக்கு கருணை கொலை வழங்கறதுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் அனுமதி அளிச்சிருக்காங்க. யார் இந்த 32 வயது இளைஞர்? உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த 32 வயது இளைஞர் தான் ஹரிஷ் ராணா. அவர் 2013 பஞ்சாப் யூனிவர்சிட்டியில காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ 4வது மாடியிலிருந்து தவறி விழுந்துடுறாரு. கீழே விழுந்ததுல ஒரு தலையில அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. ஸோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் லாஸ்ட் 13 இயர்ஸா அவர் படுத்த படுக்கையா தான் இருக்காரு. அவரோட அம்மா அப்பாவும் எவ்வளவோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டாங்க. ஆனா அவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ கடந்த 13 ஆண்டுகளா படுத்த படுக்கையாவே தான் இருக்காரு. இவங்க அம்மா அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில தன் மகனை கருணை கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து 2024 டெல்லி ஹைகோர்ட்ல போயிட்டு பெட்டிஷன் போடுறாங்க. பட் டெல்லி ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதை தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணி இப்போ 2026 மார்ச் 11 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கண் கலங்கி இந்த தீர்ப்பை வழங்குறாரு. கருணை கொலை பண்றதுக்கு நாங்கள் அனுமதி அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை எந்த ஒரு அம்மா அப்பாக்குமே வரக்கூடாது இல்லை.